மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற வரி குறைப்பு முறைகேடு விவகாரத்தில் 8 பேரை சஸ்பெண்ட் செய்து ஆணையாளர் சித்ரா விஜயன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக 8 பேர் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாநகராட்சி வரி குறைப்பு முறைகேடு விவகாரத்தில் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உத்தரவினை மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் பிறப்பித்திருக்கிறார். மதுரை மாநகராட்சியில் கட்டிடங்களுக்கான வரி விதிப்பில் குறைத்த மதிப்பில் வரி விதித்தது தொடர்பாக 200 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்ததை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதிலே அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர், உதவி வருவாய் அலுவலர் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் இந்த கைது விவகாரத்தின் எதிரொலியாக திமுக மண்டல தலைவர்கள் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 5 மண்டல தலைவர்களும் நகரமைப்பு மற்றும் வரி விதிப்பு தலைவர்கள் என 7 பேர் இதுவரை மாநகராட்சியில் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து முக்கிய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கணினியில் கிடைத்த தகவல் அடிப்படையில் மொத்தம் 55 பேரிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முறையீடு விவகாரத்தில் மேயரின் முன்னாள் உதவியாளரான பொன்மணியின் கணவரும் மாநகராட்சி கணினியின் உதவி புரோகிராமமான ரவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இந்த விசாரணையில் தற்போது மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதில் 8 பேர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதிலே கலெக்டர் ஆணைமூலம், மாரியம்மாள் உள்ளிட்ட 6 பேர் மற்றும் கம்ப்யூட்டர் உதவியாளர் ரவி, கருணாகரன் உள்ளிட்ட 8 பேரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வரி முறைகேட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது கூடுதலாக 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய விசாரணையானது நடத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த நடவடிக்கையில் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் 2021ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 3 ஆண்டுகளாகவே இந்த குறைந்த அளவிலான வரி நிர்ணயம் செய்து வரி இழப்பு ஏற்படுத்திய காரணத்திற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 200 கோடி ரூபாய் அளவிற்கு வரி முறையீடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நடவடிக்கையில் எடுக்கப்பட்டு வருகிறது. நேரடியாக இதில் தலையிட்டிருப்பதால் அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இதற்கு உடனடியாக இருந்த 8 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7 பேர் அவர்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவகாரத்தில் யார் நேரடியாக தலையிட்டாலும் அவர்கள் அனைவருமே சட்டத்தின் நடவடிக்கை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது. விரிவான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்ற பின்புதான் தொடர்ச்சியாக எவ்வளவு முறையீடுகள் நடைபெற்று இருக்கிறது, இதில் யாராலும் நேரடியாக தொடர்பு இருந்திருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், மதுரை மாநகராட்சி வரி குறைப்பு முறைகேடு தொடர்பாக 8 பேர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரி.